ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை தோசை, முழு கோதுமை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது, அடல்ட்ஸ் நாமளுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து நம்ம இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்ட்டு பார்க்கலாம். 1.5 டம்ளர் நான் முழு கோதுமை எடுத்திருக்கேன். இந்த 1.5 டம்ளர் முழு கோதுமைக்கு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் நம்ம இட்லி அரிசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தோசை நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் நான் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கோதுமை அப்போ தான் நல்லா ஊறி வரும். இந்த அளவுக்கு தண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தா அந்த தண்ணியவே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழு கோதுமையாக நம்ம பேபிஸ்க்கோ இல்லை நாமளே செஞ்சு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட்டோ ஃபைபரோ பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே கிடைக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கெலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது ஒரு தோசை சாப்பிட்டாங்கன்னா கூட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா கோதுமை நல்லா ஊறி வந்திருக்கும். கையில் நீங்கள் கோதுமையை நசுக்கி பார்க்கும்போது நல்லா நசுங்கணும். அந்தளவுக்கு கோதுமையை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், இல்லை மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நமக்கு நார்மல் தோசை மாவு மாதிரி இதை அரைக்கக்கூடாது. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நார்மல் தோசைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரியாக நம்ம அரைப்போம் ரவை பதத்துக்கு. ஆனால் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சாஃப்டாக நம்ம உளுத்தம்பருப்புலாம் எந்த அளவுக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ இதோடைய உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு நார்மலாக நம்ம தோசை ஊற்றுறதுக்கு எந்த பதத்துக்கு கரைப்போமோ அந்த பதத்துக்கு கரைச்சிட்டு நம்ம இதை தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் தோசை கோதுமை தோசை அந்த மாவில் சுடுற மாதிரி இது இருக்காது. இது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக நமக்கு நல்ல டேஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் கூட நம்ம அந்த மாதிரி கோதுமை மாவில் தோசை செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. குக் பண்ணி எடுக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பச்சை வாடையும் அடிக்காமல் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல முருகலாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட ஊற்றிக்கலாம். என் பையன் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக மொத்தமாக இருந்தால் தான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக மொத்தமாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ரோஸ்ட் மாதிரியும் ஊற்றிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி எல்லாமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குக் பண்ணும் போது மட்டும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழு கோதுமையாக நம்ம ஆட் பண்ணி செய்யும் போது பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கெலாம் நல்லாவே வெயிட் கெயின் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குது. அது பேபிஸோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் நார்மல் நம்ம இட்லி தோசையாக பேபிஸ்க்கு செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி கூட நீங்கள் பேபிஸ்க்கு சுட்டு கொடுக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாவுலேயே கேரட் கூட நீங்கள் துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாக இந்த தோசை ரெசிபி இருக்கும். மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குக் பண்ணுறது மட்டும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினாக பார்த்திங்கன்னா கோதுமையில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. அது பேபிஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்கள அனிமியாலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வாரத்தில் 1லேருந்து 2 டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கெலாம் கூட நம்ம ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும்.